நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த நாட்கள்ல தொடர்ந்து நம்ம சுவிசேஷத்தை வாசித்து வரோம். இது வரைக்கும் எவ்வளவு சம்பவங்களை தாண்டி இருக்கிறோம்னா, திடீரென்று ஒரு நாள் கர்த்தர் முன்குறித்து அதுவரை 400 வருடம் இல்லாத தேவ வார்த்தை திடீரென்று சகரியாவுக்கு தோன்றி தேவ வார்த்தை உண்டாகி யோவான் ஸ்நானகன் பிறக்கிறார். யோவான் ஸ்நானகனை தொடர்ந்து இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு இப்பொழுது 40 நாள்ல என்ன பண்ணி இருக்கிறாங்க? விருத்த சேதனை 8வது நாள்ல பண்ணி 40வது நாள் அவருக்காக பலி செலுத்தி அந்த நியாய பிரமாணத்தை நிறைவேற்றி இருக்கிறாங்க. இந்த நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுற இந்த நாள்ல இயேசுவை 2 பேர் சந்திக்கிறாங்க. ஒன்று சிமியோன் என்கிறவர், ஒன்று அன்னாள் என்கிற ஒரு வயதானவர். 2 பேர் சந்திக்கிறாங்க. இந்த சிமியோன் தேவனால் ஒரு தரிசனத்தை பெற்றவன். கிறிஸ்துவை காணும் மட்டும் நீ மரணம் அடைய மாட்டாய் என்று தூதனால் அவனுக்கு அறிவிக்கப்பட்டு அவன் அதற்காக காத்திருந்து கிறிஸ்துவை பார்க்கிறான். ஒரு அன்னாள் என்கிறவங்க இஸ்ரவேலுக்கு சமாதானம் வரணும், ரட்சிப்பு வரணும்னு ஒரு ஏக்கத்தோடு காத்திருந்த ஒரு ஸ்திரீ. அவங்க அந்த நேரத்துல தெய்வ சமூகத்துல நின்று கர்த்தரை புகழ்ந்து அவளை பாடுகிறதையும் மற்றவங்களுக்கு அறிவிக்கிறதையும் கடந்த நாட்கள்ல முடித்தோம். நீங்க யூடியூப்ல கேட்டிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அதை கேட்கல என்றால் வருகிற நாட்கள்ல போய் இந்த வாரத்துல போட்ட செய்தியை கேளுங்க. தொடர்ந்து நம்ம அடுத்து என்ன நடந்தது என்கிற காரியத்துக்கு நேராக கடந்து போகிறோம். இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிற வேத பகுதி என்னவென்றால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம், அதனுடைய 2வது அதிகாரம் முழுவதும், அப்புறம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 39வது வசனம். இந்த 2 பகுதியை தான் நாம் வைத்து இன்றைக்கு தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாக ஆரம்பிக்கிறது. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்குல இருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு அப்படின்றது. இப்ப இது எப்ப நடக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனா தோராயமாக நம்மளுக்கு சரித்திரத்திலும் சில ஆதாரங்கள் இருக்கிறனால அதை வைத்து நாம் கணக்கு பண்ண போறோம். முதலாவது, இது யாருடைய ராஜ்ய காலம் என்றால் ஏரோது என்கிறவருடைய ராஜ்ய காலம். இந்த ஏரோது ராஜாவை பத்தி சிலதை ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். ஒரு விஷயம் கூட சொல்லி நான் போகிறேன். கிமு 37ல ரோம சாம்ராஜ்யத்தால் எருசலேமை ஆளுகை செய்யறதுக்கு நியமிக்கப்படுகிற ஒரு ராஜா தான் இந்த ஏரோது. இவர் நியமிக்கப்பட்ட பிறகு இவர் என்ன செய்கிறார்? யூதர்களை கொஞ்சமாச்சு நம்ம பக்கம் திருப்பணும் அப்படின்றதுக்காக செருபாபேலால கட்டப்பட்ட தேவாலயத்தை இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாக்குறார். செருபாபேல் ஒரு சின்ன தேவாலயத்தை தான் கட்டியிருந்தார். அதை பார்த்த செருபாபேல் அந்த தேவாலயத்தை கட்டும் பொழுது ஏற்கனவே சாலமோன் கட்டின தேவாலயத்தை பார்த்தவங்கலாம் அதை பார்த்து அழுதாங்களாம். ஏன்னா அவங்க எதை பார்த்திருக்கிறாங்க? பிரம்மாண்டத்தை பார்த்திருக்கிறாங்க. இது ரொம்ப அற்பமா இருக்கு. அதனாலதான் கர்த்தர் சொல்லுவாரு, இந்த அற்பமான ஆரம்ப நாளை யார் அசட்டை பண்ணக்கூடும்? செருபாபேலின் கையில இருக்கிற தூக்கு நூலை 7 கண்களும் என்ன பண்ணிட்டு இருக்கு? சந்தோஷமா பார்க்குதுன்னு சொல்லி. ஏன்னா அங்க இருந்த மக்கள் செருபாபேல் தேவாலயம் கட்டும் போது அது ரொம்ப அற்பமா பார்த்தாங்க. ஆண்டவர் சொன்னாரு, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கணும், சாலமோன் கட்டின ஆலயத்தின் மகிமையை பார்க்கணும், இப்ப கட்டப்படுகிற இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதா இருக்கும்னு நீங்க சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல நீங்க இதெல்லாம் போய் வாசித்தீங்கன்னா, ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல வாசித்தீங்கன்னா இந்த காரியங்கள்லாம் இருக்கும். இப்படி ஆண்டவர் முன்னறிவித்திருப்பார். இந்த ஏரோது ராஜாவான பிறகு இவர் என்ன பண்ணுவார்? அந்த செருபாபேலின் ஆலயத்தை சுற்றி பல கட்டிடங்களை கட்டி அந்த ஆலயத்தை விஸ்தாரமாக்குவார். அந்த வீடியோவை நம்ம குரூப்ல அனுப்பியிருப்பேன், நீங்க பார்த்துப்பீங்க. பிரம்மாண்டமாக அதனுடைய வெளிப்பக்கத்துல பிராகாரத்திலேயே நிறைய பேர் நிற்கத்தக்கதாக அது ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டப்படும். அதுல தங்குவதற்கான இடங்கள், குளங்கள்னு பல வசதிகள். அதுவும் இல்லாம அதை பளிங்கு கற்களால கட்டியிருப்பாங்க. அதனால அதை பார்க்கும் பொழுதே அந்த சூரியன் படும் பொழுது வெள்ளைக்கல் மேல அந்த மஞ்சள் சூரியன் படும்போது அப்படியே தகதகன்னு எங்க இருந்து பார்த்தாலும் விடத்தக்கதாக. ஏன்னா இப்பதான் டைல்ஸ் எல்லாம் ரொம்ப இதாயிடுச்சு. அப்ப மேன் பவர்ல கட் பண்ணணும். அதனால அவ்வளவு சீக்கிரம் டைல்ஸோ மார்பிள்ஸோ கிரானைட்ஸோ அப்படி கிடைக்காது. இப்பதான் மிஷின் கட்டிங் வந்ததுனால ஈஸியா எடுத்துறாங்க. அப்பெல்லாம் மேன் கட்டுன்றதுனால அது ரொம்ப விலை உயர்ந்தது. அதை கொண்டு தேவாலயத்தை கட்டியிருந்தார். அப்படின்றப்ப அது பார்க்கவே பிரம்மாண்டமா இருக்கு. இப்படி இந்த ஏரோது ராஜா ஆளுகை செய்யற காலத்துல கிமு 8வது நூற்றாண்டுல அகஸ்ராயன் என்ன பண்ணுகிறாரு? குடிமதிப்பை எழுதும்படியாக ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறார். இந்த குடிமதிப்பு அவர் ரோம ஆட்சி செய்த எல்லா இடத்துலயும் எடுக்கப்படும். இந்த ஒரு காலகட்டத்துல இயேசு என்ன பண்ணுகிறார்? குழந்தையாக பிறக்கிறார்.
குழந்தையாக பிறக்கிற இந்த காரியம் எப்ப நடந்திருக்கலாம்னு யோசிக்கிறாங்கன்னா ஒரு கிமு 6 கிட்ட இயேசு பிறந்திருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க சரித்திரக்காரர்கள் குறித்து சொல்லுகிற காரியம். இப்படி இருக்கும் பொழுது இந்த ஏரோது ராஜாவின் நாட்கள்ல என்ன ஆகுது, கிழக்குல இருந்து சில சாஸ்திரிகள் வருகிறாங்க. ஈஸ்டர்ன் சைட்ல இருந்து என்ன பண்ணுகிறாங்க, சில சாஸ்திரிகள் வருகிறாங்க. இவங்க எந்த பகுதியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க அப்படின்னா, பாபிலோன், பெர்ஷியா போன்ற இந்த பகுதியை, இப்ப இருக்கிற இத்தாலி, ஈரான், ஈராக் இந்த பகுதியை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் என்று கருதப்படுகிறது. இதுல இருந்து சில சாஸ்திரிகள் வருகிறாங்க. வந்து எருசலேம்ல இவங்க கிட்ட வந்து, யார, ஏரோது ராஜா கிட்ட வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் இங்கே, அவருடைய நட்சத்திரத்தை நாங்க வானத்துல பார்த்தோம் அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த ஏரோது ராஜா எப்படிப்பட்டவர்னா, பதவி மேல ரொம்ப பயம் உள்ளவர். பதவி போயிருமோன்ற பயம் உள்ளவர். எங்க இது பறி போயிரும். அதனால சொந்த மகனையே கொலை செய்து வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. எங்க என் பையன் எனக்கு விரோதமா எழும்பி என் ஆட்சியை பிடிச்சிருவானோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்து வாழுகிற ஒரு மனுஷன் இந்த ஏரோது. அதுவும் இல்லாம இந்த ஏரோதனுடைய குணம் ரொம்ப கொடூரமான குணம். சரித்திரக்காரர்கள் எழுதுகிறது என்னன்னா, ஏரோதனுடைய பன்றியா கூட இருந்ததுலாம் ஏரோதனுடைய பையனா இருக்கக்கூடாது. ஏரோதனுடைய பன்றியா இருந்தா கூட பிழைக்கிறதற்கு ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஏரோதனுடைய பிள்ளையா இருந்தா பிழைக்க முடியாது. அந்த அளவுக்கு கொடூரமான, அந்த அளவுக்கு மோசமான ஒரு ராஜா தான் இந்த ஏரோது ராஜா. இந்த ஏரோது ராஜா எப்ப மரித்து போகிறார் என்றால் கிமு 4ஆம் நூற்றாண்டு மரித்து போகிறார். எதற்கு இதை சொல்லுகிறேன்னா, கிமு கிபின்னு பிரிச்சதையே இயேசு வச்சு பிரிச்சதா சொல்லுவாங்க. ஆனா அது அப்படி கிடையாது. கிமு 4ல ஏரோது மரித்திருப்பார் என்றால் எப்படி கிறிஸ்து கிமு 0ல பிறக்க முடியும்? ஏன்னா ஏரோது வாழ்ந்த நாட்கள்ல தான் யாரு பிறந்திருக்கிறா? இயேசு பிறந்திருக்கா. அப்போ இயேசுவின் பிறப்பு கிமு 4க்கு முன்னாடிதான் இருந்திருக்கணும். அதனாலதான் கிமு 6ல கிறிஸ்து பிறந்திருப்பாருன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம இந்த வேத பகுதிக்குள்ளாக வருவோம். இப்ப ஏரோதை பத்தி ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இந்த ஏரோது ராஜாவுடைய அரண்மனைக்கு வந்து இந்த சாஸ்திரிகள் சொல்லுகிறாங்க, கிழக்கிலே நாங்கள் நட்சத்திரத்தை கண்டோம் என்று. இந்த சாஸ்திரிகள் எப்படிப்பட்டவர்கள், இவங்க எப்படிப்பட்டவர்கள் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த வேத பகுதியில பார்க்கிறோம், இத வந்து சொன்னோனே ராஜா என்ன பண்ணுவாரு, பிரதான ஆசாரியரையும் வேத பாரகரையும் கூப்பிட்டு, யூதருக்கு ராஜா எங்கே பிறப்பார் அப்படின்னு அவங்க போய் என்னத்தை புரட்டுவாங்க, வேதத்தை புரட்டி பார்த்துட்டு இந்த மாதிரி பெத்லஹேம்ல பிறப்பாரு அப்படின்றத எப்ப சொல்றாங்க, இயேசு பிறந்துட்டார், ஒரு கட்டம் வளர்ந்துட்டார். எத்தனை மாதங்கள்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா 40வது நாள்ல எருசலேம்ல போய் என்ன பண்ணி இருக்கிறாங்க, வழி செலுத்தி இருக்கிறாங்க. அப்போ இயேசு பிறந்த உடனே யார் வரல, சாஸ்திரிகள் வரல. இயேசு பிறந்த உடனே சாஸ்திரிகள் வரல. இயேசு பிறந்த உடனே நட்சத்திரத்தை பார்த்திருக்கிறாங்க. அவங்க அங்க இருந்து என்ன பண்ணி வரணும், டிராவல் பண்ணி வரணும். பெர்ஷியானா பெர்ஷியால இருந்து எங்க வரைக்கும் வரணும், எருசலேம் வரைக்கும் வரணும். அந்த டிராவல் பீரியட்னு ஒரு டைம் இருக்கு. அதனால இயேசு பிறந்த உடனே சாஸ்திரிகள் வந்து பார்க்கல. நம்ம எல்லாரும் குட்டில பாக்குற மாதிரியோ இல்ல படத்துல பாக்குற மாதிரியோ பிறந்தப்ப எல்லாருடைய கதவு திறந்தோட 3 சாஸ்திரிகள் அப்படிலாம் இல்ல. முதல்ல 3 சாஸ்திரிகளே கிடையாது. எத்தனை சாஸ்திரிகள் என்று வேதம் சொல்லப்படல. 3 பொருளை கொண்டு வந்தார்கள் தான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கே தவிர்த்து 3 சாஸ்திரிகள் கிடையாது. அதையும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். சாஸ்திரிகள் அது எத்தனையோ, 1ஓ 2ஓ 10ஓ 15ஓ எத்தனையோ சாஸ்திரிகள் வருகிறாங்க. இயேசு பிறந்த பொழுதல்ல, இயேசு பிறந்ததுக்கு பிற்பாடு ஏதோ ஒரு நேரத்துக்குள்ள, ஆனா 2 வயசுக்கு உள்ள அவங்க வந்திருக்கிறாங்க. இப்ப இவங்க வந்து நாங்க இயேசு பிறந்த பொழுது அவருடைய நட்சத்திரத்தை பார்த்தோம்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. ஆனா இயேசு வர காத்திருக்கிறவர்கள், அதாவது மீட்பு வர காத்திருக்கிற யூதர்கள் இப்படி ஒருத்தவங்க வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் எதை போய் புரட்ட ஆரம்பிக்கிறாங்க, வேதத்தையே போய் புரட்டி, அப்படியா பிறந்துட்டாரா, எங்க பிறந்திருக்கிறாரு அப்படின்னு பாக்குறாங்க. இந்த 2 கான்ட்ரடிக்ஷனுமே நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு உலகத்து மனுஷர் அவங்க இதை கணித்து வருகிறாங்க. இதை எப்படி அவங்க கணித்திருப்பாங்க, அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, இது அதிகமா பெர்ஷியனுடைய பெர்சிய நாட்டினுடைய சாஸ்திரிகள் தான் கருதுறாங்க. பெர்சிய நாட்டினுடைய சாஸ்திரிகள் அதிகமாய் படித்தவர், ரொம்ப படிப்புல தேறினவர்கள். இவங்க வந்து ராஜ சமூகத்துல ரொம்ப இன்ஃபுளுன்ஸ் இருக்கிறாங்க. இவங்க நினைச்சா ராஜாவை என்ன வேணா பண்ண வைக்கணும். இந்த மாதிரி நாங்க வானத்துல ஒரு விஷயத்த பார்க்கிறோம், உங்களுக்கு ஆபத்து வருது, நீங்க இப்படி எல்லாம் பண்ணணும்னு சொல்லத்தக்க ஒரு ஸ்தானத்துல இருக்கிறவர்கள் தான் இந்த சாஸ்திரிகள்.
மூன்றாவது, இவங்க வானத்துல நடக்கிற எல்லா மாற்றங்களையும் கவனிக்கிறாங்க. ஒரு கிரகம் இடம் மாறுறது, நட்சத்திரம் இடம் மாறுறது, புது நட்சத்திரம் பிறக்கிறது, பழைய நட்சத்திரம் இறக்குறதுன்னு எல்லா காரியத்தையுமே ரொம்ப ஆராயிற ஒரு பழக்கமுடையவர்கள் இந்த சாஸ்திரிகள். இப்ப இன்னொரு ஒரு கேள்வி வரும். இயேசு பிறக்கும் பொழுது உண்மையாவே நட்சத்திரம் வந்துச்சா? அப்படி நட்சத்திரம் வந்துச்சுன்னா நம்ம ஆட்கள் ராசி நட்சத்திரம் பாக்குறதுல என்ன தப்பு இருக்கு? இந்த ஒரு கேள்வி வரணும். வரலினாதான் தப்பு, வந்துச்சுன்னா தப்பு கிடையாது. ஏன்னா இயேசு பிறப்பையே எதை வச்சு கணிச்சிட்டாங்க? வேதம் இல்லாம கிட்ட, தீர்க்கதரிசிகள் இல்ல, தூதர்கள் வரல. ஆனா இயேசு பிறந்ததை அறிந்திருக்கிறாங்க. எதை வைத்து? வானத்தை வைத்து அறிந்திருக்கிறார்கள் என்றால், அப்ப ராசி நட்சத்திரம், இந்த ராகு காலம், கேது காலம், கிரகணம் இதெல்லாம் அப்ப உண்மைதானே அப்படின்ற ஒரு ஒரு பேச்சு நம்மளுக்குள்ள வரணும். இதை குறித்த சில காரியங்களை பார்த்து நம்ம போவோம். வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? ஆதியாமம் 1வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவுது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது. நல்லா நம்ம ஒன்று தெரிந்துக்கணும். ஆண்டவர் எதற்காக வானத்திலே சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை படைத்தார் என்றால், ஒன்று அடையாளங்களுக்கு, இன்னொன்று நாட்கள், வருஷங்கள், காலங்களை குறிப்பதற்காக. அதனாலதான் சூரியனை சுத்தி வரத ஒரு வருஷம் கணக்கு எடுக்கிறோம். சந்திரன் நம்மளை சுத்தி வரத ஒரு மாசம்னு கணக்கு எடுக்கிறோம். இப்படிலாம் நம்ம கணக்கு எடுக்கிறது ஆண்டவர் தான் இதை நிர்ணயம் பண்ணினார். அதுவும் இல்லாம வானத்துல நட்சத்திரங்கள் அடையாளங்களுக்காக தான் வைக்கப்படுகிறது. இது உண்மையாவே ஒருத்தவங்க பிறக்கும் பொழுது ஒரு நட்சத்திரம், இயேசு பிறக்கும் பொழுது ஒரு நட்சத்திரம் தோன்றினது. ஒரு வானத்துல ஒரு காரியம் நடந்தது, ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் நடந்தது. அப்போ ராசி நட்சத்திரங்களை நம்பலாமான்னு கேட்டா நம்ப கூடாது. ஏன் அப்படின்னா, யோசுவாவின் நாட்கள்ல பார்க்கிறோம், ஒரு பெரிய யுத்தம் நடக்குது. சூரியன் மறைய போகுது. சூரியன் மறைஞ்சா என்ன பண்ண முடியாது? யுத்தம் பண்ண முடியாது. அப்ப உடனே யோசுவா சொல்லுவாரு, சூரியனே நீ அப்படியே தரிச்சு நில்லு, சந்திரனே நீ ஆயிலோன் பள்ளத்தாக்கு மேல என்ன பண்ணு, அப்படியே நில்லு. அப்படின்றப்போ கர்த்தர் நினைத்தால் இந்த அடையாளங்களையும் என்ன பண்ணுவாரு? மாற்றுவார். எசேக்கியா ராஜா ஒரு அடையாளத்தை கேட்கிறாரு. என்னது? டைம் அப்படியே பின்னாடி ரிவர்ஸ்ல போகணும், அப்படியே பாகை பின்னிட்டு போகணும் அப்படின்றாரு. காலம் பின்னிட்டு போச்சு எசேக்கியாவின் ராஜாவின் நாட்கள். ஏன் நாம் ராசி நட்சத்திரங்களை நம்புறது கிடையாது? அது நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்க மாட்டார். கர்த்தர் நம்ம வாழ்க்கையை மாற்றணும்னு நினைச்சா அது என்ன உண்டானாலும் அதை நின்று நம்மை மாற்ற கர்த்தர் வல்லமை உள்ளவர். அதனால நம்ம எதை நம்புறது கிடையாது? ராசி நட்சத்திரங்களை நம்புகிறது கிடையாது. தவிர்த்து அந்த பெயரையே வேதம் வைத்திருக்கிறது. யோபன் புஸ்தகத்துல போய் வாசிங்கன்னா இருக்கும், இதை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆனால் இதை நம்ப கர்த்தர் நமக்கு இடம் கொடுக்கல, அவரை நம்ப நமக்கு இடம் கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து வருவோம். இப்போ இந்த சாஸ்திரிகள் வானத்துல பார்க்கிறாங்க, இதுவரை தோன்றாத ஒரு அதிசயம் வானத்துல தோன்றும். அதை வைத்து அவங்க ஒன்றை தீர்மானம் பண்ணிட்டாங்க, ஒரு ராஜா பிறந்திருக்கிறாங்க. அப்ப நட்சத்திரம் எந்த திசையில இருக்கிறதோ அந்த திசையை நோக்கி பயணம் பண்ணி இப்போ ஏரோது கிட்ட வந்து உளறிட்டாங்க. வாயை திறந்து என்ன பண்ணிட்டாங்க? யூதருக்கு யார் பிறந்திருக்கிறா? ராஜா பிறந்திருக்கிறார் அப்படின்னு. இதுலயும் ஒரு ஒரு தப்பான ஒரு கருத்து இருக்கு. என்னன்னா, இந்த சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை தவற விட்டுட்டாங்க, அதனாலதான் எங்க போனாங்க? எருசலேமுக்கு போய் ராஜாவை பார்க்க போனாங்க அப்படின்னு ஒரு கதை இருக்கு. ஆனா வேதம் அப்படின்னு சொல்லவில்லை. இவர்கள் நட்சத்திரத்தை பார்த்து பிரயாணப்பட்டு வந்தார். அதுக்கப்புறம் அவங்க நட்சத்திரத்தை பார்த்தது போல வேதம் சொல்லல. ராஜாவிடத்துல பேசிட்டு திரும்பி வெளியே போகும் பொழுதுதான் மீண்டும் அந்த நட்சத்திரம் அவளுக்கு தோன்றினதேன்னு வேதம் சொல்லுது. இப்படியும் ஒரு கருத்து இருக்கு. நான் சின்ன வயசுல கேட்ட பிரசங்கம், அதனால சொல்றேன். அவங்க வந்து வழி மாறி போயிட்டாங்க, நட்சத்திரத்தை பின்பற்றாம வேற வழியா போனதுனாலதான் எருசலேமுக்கு போயிட்டாங்க இப்படின்னு ஒரு கதை சொல்லி தந்தாங்க. ஆனா அப்படி வேதம் சொல்லல. அதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரித்திரத்தின் படியும் வேதத்தின் படியும் தான் நம்ம எல்லா காரியங்களும் படிக்கணும். இவங்க ராஜா பிறந்திருக்கிறார் என்ற உடனே ராஜ சமூகத்துக்கு வருகிறாங்க. அப்படி வந்து அவர்கள் என்ன பண்ணுகிறாங்க? சொன்ன உடனே யூதருக்கு ராஜா எங்கே பிறந்திருக்கிறாருன்னு ஏரோது விசாரிக்கிறார். ஏரோது விசாரிச்சோடனே வேதபாரர்கள் சொல்றாங்க, எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேம்ல பிறப்பார் என்று ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறது. அந்த தீர்க்க தரிசனம் எங்க இருக்கிறது என்றால், மீகா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம்
அதனுடைய 5வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி இப்படி நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப என்ன ஆகுது? இதை கேட்ட ஏரோதுக்கும் எருசலேமில் உள்ளவர்களுக்கும் ஒரு கலக்கம் உண்டாகுது அப்படின்றது. இதுலயும் நம்ம 2 காரியத்தை தெரிஞ்சுக்கணும். ஏரோது கலங்குகிறார் என்றால் ஏன் கலங்குகிறார்? ராஜா பிறந்திருக்கிறார். ராஜா வந்தா என்ன பண்ணிடுவாரு? அழிச்சு போட்டுட்டு என் சமூகத்துல உட்காருவார். எருசலேம் ஏன் கலங்க வேண்டும்? எருசலேம் இந்த ராஜா வருவதற்காக தான் காத்திருக்கிறாரு. அப்ப ஏன் கலங்குகிறாங்க அப்படின்னா, இதுலதான் நம்ம ஏரோதை குறிச்சு நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த ஏரோதுக்கு ஏதாவது பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா உடனே எதையாவது கொன்றுவார், யாரையாவது பிடிச்சு கொன்றுவார். இது இவங்க கலங்கினது போலவே பின்னாடி நம்ம வாசிக்கிறோம். ஏரோது என்ன பண்ணுகிறாரு? எல்லா ஆண் பிள்ளைகளையும் என்ன பண்ணுகிறாரு? கொள்ளுகிறதற்கு கட்டளை இடுகிறார். இந்த இடத்துல எருசலேம் வந்து கலங்கினது ராஜா வருகிறார் என்பதற்காக கலங்கல, ஏரோது என்ன செய்வார் அப்படின்றதுக்கான ஒரு கலக்கம் தான் இங்க உண்டாகுது. இப்போ இந்த ஏரோது என்ன பண்ணுகிறாரு? இந்த சாஸ்திரிகளை தனியா கூப்பிட்டு ரகசியமா கூப்பிட்டு திட்டமா எப்போ நட்சத்திரம் வந்துச்சு அப்படின்ற காலத்தை விசாரித்து அறிஞ்சுக்கிறாங்க. அவங்க சொல்லுறாங்க ஒரு 2 வருடத்திற்குள்ளாக இந்த நட்சத்திரம் உண்டாச்சு அப்படின்றத சொல்றாங்க. உடனே அவர் சொல்றாரு, போங்க போய் என்ன பண்ணிட்டு வாங்க, அந்த ராஜாவை பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்க, நாங்களும் என்ன பண்ணுகிறோம் போய் பார்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இவர்கள் கிளம்பி வெளியே வராங்க. இவங்களுக்கு திரும்பவும் அந்த நட்சத்திரம் என்ன ஆகுது? வானத்துல தோன்றுது. அந்த நட்சத்திரத்தை பின்பற்றி போறாங்க. அது இயேசு இருந்த வீட்டின் மேல் வந்து நின்றது அப்படின்னு. இதுலயும் நிறைய நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த வேத பகுதியில எங்கேயுமே இந்த நட்சத்திரம் பெத்லஹேமுக்கு தான் போச்சுன்னு எழுதியிருக்காரு. இவங்க பெத்லஹேமுக்கு போலான்னு புறப்பட்டாங்க. ஆனா நட்சத்திரம் இவர்களை இயேசு இருந்த இடத்திற்கு வழி நடத்தி போனது அப்படின்றதுதான் நமக்கு இதுல வந்து இந்த வேத பகுதியில இருக்கிறது. இந்த பெத்லஹேம்ல தான் இருந்தார் அப்படின்றதுக்கு நாம சொல்லுகிற சில வசனங்கள் என்னன்னா, தூதன் தோன்றி இப்படி பிள்ளைய கொல்ல போறாங்க, அதனால நீ இங்க இருக்காத, வெளியே போ அப்படின்னு சொல்லுவாங்க. பிள்ளைய எங்கெங்க கொண்டிருப்பாங்கன்னா பெத்லஹேமையும் அதை சுற்றி இருக்கிற கிராமங்கள்லயும் மாத்திரம்தான் பிள்ளைகளை கொன்றாங்களே தவிர்த்து வேற எங்கேயும் பிள்ளைகளை கொல்லல. இதன் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? இயேசு எங்கதான் இருந்திருக்கிறார்? பெத்லஹேம்ல தான் இருந்திருக்கிறாருன்னு தான் தெரிந்து கொள்கிறோமே தவிர்த்து அவர் பெத்லஹேம்ல தான் இருந்தார் என்று வேதம் நமக்கு நேரடியா எங்கேயும் சொல்லல. இதையுமே நம்ம வந்து மனசுல வச்சுக்கிறோம். ஏன்னா 2 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளை கொல்லணும். இப்ப இயேசுக்கு 2 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பெத்லஹேமுக்கு எதுக்கு வந்தாங்க? குடிமதிப்பு எழுதும்படி வந்தாங்க. எப்போ வந்தாங்க? இயேசு பிறக்கிறதுக்கு முன்பதாக. அங்கே அவர்கள் இருக்கும் பொழுதுதான் இயேசு பிறக்கிறார். இயேசு பிறந்த உடனே 8வது நாள் விருத்த சேதனம் பண்ணுகிறாங்க. 40வது நாள் அவருக்கு நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறாங்க. லூக்கா எப்படி எழுதுறாருன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் அதனுடைய 39வது வசனத்தை வாசித்தோம் என்றால், கர்த்தருடைய நியாய பிரமாணத்தின்படி சகலத்தையும் அவர்கள் செய்து முடித்த பின்பு கலிலேயா நாட்டில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி போனார்கள் அப்படின்னு இருக்கும். அதாவது இந்த நியாயப்பிரமாணம் 40வது நாள் செய்ய வேண்டிய நியாயப்பிரமாணங்களை செய்து முடிச்சோடனே அவங்க எங்க போனாங்கன்னு வேதம் சொல்லுது? நாசரேத்துக்கு போயிட்டாங்கன்னு ஒரு பகுதி சொல்லுது. இதுவே மத்தேயுல வாசித்தா அவங்க எங்க இருக்கிறது போல எழுதியிருக்கு, பெத்லஹேம்ல இருக்கிறது போல எழுதியிருக்கு. இதனால பல தர்க்கங்கள் கிறிஸ்துவத்துக்குள்ளே இருக்கு. இப்போ இவங்க நாசரேத்துக்கு போயிருந்தா இங்க எப்படி பெத்லஹேம்ல இப்ப இருந்தாங்க? இல்ல இவங்க பெத்லஹேம்லயே இருந்திருந்தாங்கன்னா ஏன் பெத்லஹேம்ல இருந்தாங்க அப்படின்றதுக்கு சில காரணங்கள் சொல்லப்படுது. நான் ஒவ்வொன்றாய் சொல்லுகிறேன். அதை நீங்க வந்து குறித்து வைத்துக் கொள்ள விரும்புகிறவர்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்க, ஞாபகத்துல வைத்துக் கொள்ள விரும்புகிறவர்கள் ஞாபகத்துல வைத்து. இப்போ குடிமதிப்பு எழுதும்படி யார் கிளம்பி வருகிறது? யோசேப்பு, மரியாள். இப்ப மரியாள் எப்படி இருக்கிறாங்க? பிரெக்னண்டா இருக்கிறாங்க. இப்ப பிரெக்னண்டா இருக்க இவங்க பெத்லஹேமுக்கு போயிட்டு உடனே என்ன பண்ண முடியாது? நாசரேத்துக்கு ரிட்டர்ன் ஆக முடியாது. அப்படின்றதுனால வேத பண்டிதர்கள் என்ன சொல்கிறாங்க? சில காலம் அங்க தங்குவதற்காகவே யோசேப்பு தன்னுடைய உடைமைகளை எல்லாம் எடுத்துட்டு அங்க போயிட்டாங்க. குழந்தை கொஞ்ச நாள் வளர்ற வரைக்கும் நம்ம அங்கேயே என்ன பண்ணிடலாம், இருந்தெல்லாம் திரும்ப குழந்தையோட பச்சை குழந்தையோட என்ன பண்ண முடியாது, இவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ண முடியாது என்று சொல்லி அவங்க அங்கேயே இருந்துட்டாங்க அப்படின்னு
ஒரு ஒரு தரப்பினர் சொல்லுகிறாங்க. இன்னொன்னு 2வது தரப்பினர் என்ன சொல்லுகிறாங்கன்னா, இப்போ குடிமதிப்பு எழுதும்படி இவங்க பெத்லகேமுக்கு போறது போல சிலர் வெவ்வேறு இடத்துல இருந்து எங்க வருவாங்க, நாசரேத்துக்கு வருவாங்க. ஒவ்வொரு பட்டணத்துக்கும் என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, ஆட்கள் வர ஆரம்பிப்பாங்க. இப்ப இவ்வளவு பெரிய இடம்பெயர்வு ஏற்படும் பொழுது இங்க சில வேலைகள் இருக்கும், தொழில்கள் இருக்கும், இதெல்லாம் என்ன ஆகும், நின்னு போயிடும். இப்போ இந்த கடலூர்ல இருக்கிறவங்க எல்லாருமே சென்னைக்கும், சென்னையில இருக்கிறவங்க எல்லாரும் கடலூருக்கு வந்தா சென்னையில அவங்க பார்த்துட்டு இருந்த வேலையை யார் பார்ப்பா, கடலூர்ல நம்ம பார்த்துட்டு இருந்த வேலையை யார் பார்ப்பா? இப்படின்றப்போ அங்கே சில அரசாங்க ரீதியாக என்ன செய்திருப்பாங்கன்னா, இங்க இருந்து போறவங்கள அங்க வேலைக்கு அமர்த்தி இருப்பாங்க. இப்ப நாசரேத்துல இருந்து பெத்லகேமுக்கு போறவங்கள பெத்லகேம்ல நடந்துட்டு இருந்த வேலைக்கு ஆட்களாக அமர்த்திருப்பாங்க. இப்போ வந்து நம்ம யோசேப்பு யாரு, ஒரு கார்பெண்டர், ஒரு தச்சு வேலை செய்கிறவர். இவர் அங்க போகும்பொழுது அங்க இருக்க தச்சு வேலைகளை இவர் பார்க்கும்படியாக நியமிக்கப்பட்டிருப்பார். அதே போல அங்க இருந்து நாசரேத்துக்கு வந்தவங்க என்ன பண்ணிருப்பாங்க, இங்க வேலை பார்க்கும்படி நியமித்திருப்பாங்க. அப்படின்றப்போ இந்த வேலைக்குள்ளாக இருக்கிறவங்க உடனே என்ன பண்ண முடியாது, வெளியே வர முடியாது. அந்த வேலையை என்ன பண்ணிட்டு தான் வரணும், முடிச்சிட்டு தான் வரணும். அதனால அவங்க பெத்லகேம்ல தங்கி இருப்பாங்க. அப்படி இல்ல, அவங்க 40வது நாள்லயே திரும்ப எங்க வந்துட்டாங்க, நாசரேத்துக்கு வந்துட்டாங்கன்னா திரும்ப எதுக்கு பெத்லகேமுக்கு போயிருப்பாங்கன்னா, ஒரு வசனம் இருக்கும், லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 2வது அதிகாரம் 41வது வசனம், அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள் அப்படின்னு இருக்கும். வருஷம் வருஷம் யோசேப்பும் மரியாதை எங்க போவாங்க, எருசலேமுக்கு போவாங்க. இதுல எருசலேமுக்கு போகும் பொழுது யோசேப்புடைய சொந்த ஊர் எது, பெத்லகேம். இந்த பெத்லகேம் எருசலேமுக்கு ரொம்ப அருகாமை இருக்கும். இப்ப பஸ்கா பண்டிகை எல்லாருமே எங்க வருவாங்க, எருசலேமுக்கு வருவாங்க, கூட்ட நெரிசலா இருக்கும். அதனால வேத பண்டிதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, வருஷம் வருஷம் இவங்க பெத்லகேம்ல போய் தங்கி அங்க இருந்து எங்க போயிட்டு வந்துருவாங்க, எருசலேமுக்கு போயிட்டு பஸ்கா பண்டிகை ஆசரிச்சுட்டு பெத்லகேம்ல வந்து அவங்க வீட்டுல தங்கிடுவாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில தான் யார் வந்திருக்க கூடும், சாஸ்திரிகள் அந்த வேளையில வந்திருப்பாங்க அப்படின்ட்டு சொல்ல. இந்த 3 காரியங்கள் இயேசு பெத்லகேம்ல இருந்தார் அப்படின்றதுக்கு காரணமாக சொல்லப்படுகிறது. இப்போ இந்த சாஸ்திரிகள் வருகிறாங்க. மத்தேயு சுவிசேஷம் 2வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம், அவர்கள் அந்த வீட்டிற்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். இங்கே நம்ம ஒண்ணு கவனிக்கணும், சாஸ்திரிகள் வந்து இயேசுவை பார்க்கும் பொழுது எதுக்குள்ள போனாங்கன்னு இருக்கு, வீட்டுக்குள்ள. ஆட்டு கொட்டாய்க்குள்ள போல, ஆட்டு கொட்டாய்க்குள்ள போகல, முன்னணியில இயேசுவை பார்க்கல, வீட்டுக்குள்ள போய் பார்க்கிறாங்க. இதே நம்ம கொண்டு தெரிந்து கொள்ள வேண்டிய, இயேசு பிறந்த பொழுது இவங்க என்ன பண்ணல, வரல. மாட்டு கொட்டாய் தான் நம்ம எல்லா பிக்சர்லயும் போட்டு வச்சிருக்கிறாங்க சாஸ்திரிகள் வரும்போது. இப்படி நம்ம வீட்டிற்குள் போய் தான் யார பாக்குறாங்க, மரியாதையும் பிள்ளையும் பார்த்து 3 பொருளை காணிக்கையாக தருகிறாங்க. பொன், வெள்ளை போடும், தூபவர்க்கம். இந்த பொன் எதற்காக கொண்டு வருகிறது என்றால், உலகம் முழுவதுமே அந்த நாட்கள்ல உலகம் முழுவதுமே ஒரு ராஜாவையோ எங்க போனாலும் சரி ஒரு காமன் கரன்சி இருந்துச்சு. அந்த காமன் கரன்சி கோல்டு. சில்வர்னா கூட சில முத்திரைகளை பதிச்சிருப்பாங்க. நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், ஏசு கிட்ட என்ன பண்ணுவாங்க, வரி செலுத்தலாமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்ப ஏசு கேட்பாரு, ஒரு காயின் கொடுங்களேன் அப்படின்னு கேட்பாரு. உடனே ஒரு காயினை கொடுப்பாங்க, இதுல பதிச்சிருக்கிற முகம் யாரு அப்படின்னு, ராயனுடையது அப்படின்னு. அப்ப ராயனுடையது யாரு கொடு, ராயன். இப்ப ராயனுடைய முகம் பதிந்த காயின் எங்கதான் செல்லும், ராயனுடைய ஆட்சி இருக்கிற இடத்துல மாத்திரம்தான் செல்லும். ஆனா தங்கம் அப்படி கிடையாது. தங்கம் பொதுவானது, எல்லா இடங்கள்லயுமே தங்கத்துக்கு மதிப்பு இருக்கு. இன்றளவும் எதற்கு மதிப்பு இருக்கு, தங்கத்துக்கு மதிப்பு இருக்கு. ஆனா வேதம் சொல்றது, ஒரு நாள் தங்கத்துக்கு மதிப்பு இருக்கும், ஆனா தங்கம் பிரயோஜனப்படாதான். வீதியில கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்களாம், கொட்டுவாங்களாம். கொட்டி இது எதுக்கு, எங்களுக்கு எதுக்குமே உதவி செய்ய மாட்டேங்குதுன்னு சொல்ற ஒரு காலம் வரும் அப்படின்னு வேதம் சொல்கிறது. ஏன்னா இந்த தங்கம் தேவனால் உண்டாக்கப்பட்டது. ஆதியாகமம் 2வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம், முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர், அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும், அவ்விடத்திலே பொன் விளை
ஆண்டவர் இதை விளைய பண்ணுகிறார். மண்ணுல இருந்து அப்படியே தங்கத்தை உருவாக்குறாரு ஆண்டவர். ஆண்டவரே அதனாலதான் நிறைய இடங்கள்ல தங்கத்தை கொண்டு அவருடைய ஆலயங்களா இருந்தாலும் சரி, ஆசிரிப்பு கூடாரமா இருந்தாலும் சரி, தேவன் அதை செய்வார். தங்க முலாம் பூசப்படும், தங்க தட்டைகள் அடிச்சு பூசப்படும். இந்த தங்கம் ரொம்ப முக்கியம். அதனால ஒரு ராஜாவை பார்க்க போகிறப்போ எதைதான் கொண்டு போகணும்? எல்லாவற்றுக்கும் பொதுவான ஒரு தங்கத்தை கொண்டு வருகிறார். இரண்டாவது, அவர்கள் கொண்டு வருகிற பொருள் தூப வர்க்கம். இந்த தூப வர்க்கம்ன்றது என்னன்னா, ஒரு மரத்துல இருந்து எடுக்கப்படுகிற ஒரு பிசினில இருந்து தயாரிக்கப்படுகிறது. இது எதற்காக என்றால் வாசனைக்காக பயன்படுத்துவோம். கோயில்கள்ல கடவுளுக்கு ஆராதனை செலுத்துவதற்கு எதை போடுவாங்க? தூப வர்க்கம் போடுவாங்க. அப்படி வாசனைகளுக்கு பயன்படுத்துகிறது தான் இந்த தூப வர்க்கம் எல்லாம். இப்ப ராஜா சமூகத்துல, ராஜா வீட்டுல எப்படின்னா, அந்த காலத்துல எல்லாம் என்ன கிடையாது, பர்ஃபியூம் கிடையாது, சென்ட் பாட்டில் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்க எல்லாம் எப்படி தங்களை வாசனைப்படுத்திப்பாங்கன்னா, இந்த மாதிரி தூப வர்க்கங்கள்ல தங்கள் மேல அப்படியே அந்த புகைய அடிக்கி விடுவாங்க. அது போய் அந்த வாசனைகள் அவங்களுடைய அங்கிகள்ல அப்படியே ஒட்டிக்கும். நீங்க இப்ப கூட அரேபியாவுக்கு போனீங்கன்னா, அங்க இருக்க பெண்கள் பர்ஃபியூம்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி புகைகளை தான் தங்க உடம்பு மேல அடிப்பாங்க. ஏன்னா பர்ஃபியூமை விட இந்த புகைகள் ரொம்ப லாங் லாஸ்டிங்கா நிற்கும். அது அந்த ஒவ்வொரு நூல் இலைகள்லயும் அப்படியே உட்கார்ந்துக்கணும் அந்த வாசனைகள். அது அப்படியே உடம்பு விட்டே போகாதான், உடம்பு முழுக்க அந்த வாசனை இருக்கும். அதுவும் இல்லாம ராஜ குலத்தார்கள் குளிக்கிற அந்த தண்ணியில என்ன பண்ணுவாங்க, வாசனை திரவியங்களை, தைலங்களை கலந்து அதுலதான் குளிப்பாங்க. அதனாலதான் நீங்க எந்த ராஜாக்களை எடுத்து பார்த்தாலும் ரொம்ப அப்படியே ஸ்கின் எல்லாம் க்ளோவா இருக்கிற மாதிரி காட்டுறதுக்கு காரணம் அவங்களுடைய அந்த சுத்திகரிப்பு. நீங்க எஸ்தர் புஸ்தகத்துல போய் வாசித்தீங்கன்னா, எஸ்தர் ராஜாவுக்கு முன்னாடி நிற்க போகிறாங்க. தட் மீன்ஸ் ராஜா பார்த்து ஓகேன்னு சொல்லுவாங்களான்னு கூட தெரியாது. பொண்ணு பார்க்க போறதுக்கே 6 மாசம் சுத்திகரிப்பு. 6 மாசம் அவங்களை இப்படி வாசனை திரவியங்கள்ல குளிக்க வச்சு இப்படி அழகுபடுத்தி இப்படி கொண்டு போய் நிறுத்துவாங்க. அப்படி ராஜ குலத்திற்கு தேவைப்படுகிற ஒன்றுதான் இந்த தூப வர்க்கம். மூன்றாவது, வெள்ளை போலம். இந்த வெள்ளை போலன்றதுமே ஒரு வாசனை பொருள் தான். இது எதுல இருந்து வரும்னு கேள்விப்பட்டா நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. மாறா என்கிற ஒரு இடத்துல தண்ணி என்னவா இருக்கும்? கசப்பா இருக்கும். அங்க ஒரு மரத்தை வெட்டி ஆண்டவர் என்ன பண்ண சொல்லுவாரு? தண்ணியில போட சொல்லுவாரு. ஏன் அந்த இடத்துக்கு மாறா தெரியுமா? அங்கே இருக்கிற மரத்துக்கு பேர் மர். MYRRH மர். இந்த மர்ன்ற மரம் நிறைய இருக்குது. நிறைய இருக்குது. எப்பயுமே ஹீப்ரூல ப்ளூரல் எப்படி சொல்லுவாங்கன்னா ஆ அப்படின்னு சொல்லுவாங்க. மர் ஆ, மர் ஆ அப்படின்றதுதான் என்னவா இருக்கு? மாறா அப்படின்றது. இந்த மர்ன்ற மரம் இருக்கிறனாலதான் அங்க இருக்க தண்ணி என்னவா இருக்கு? கசப்பு. மர்றனா கசப்புன்னு அர்த்தம். இப்போ ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? அந்த கசப்பு மரத்தை வெட்டி அந்த கசப்பு தண்ணியில போடு, தண்ணி மதுரமா. அந்த மர்ரு அப்படின்ற அந்த மரத்துக்கு இருக்கிற ஒரு நல்ல குணாதிசயம் இருக்குமா, அது சுவை கசப்பு. ஆனா அதை கீறி விட்டீங்கன்னா அதுல இருக்கிற வாசனை ரொம்ப இனிமையான வாசனை. ரொம்ப அப்படியே நுகர்ந்துகிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு வாசனையுடையதுதான் இந்த மர். இந்த மரத்துல இருந்து எடுக்கிற அந்த பிசினுக்கு பேர் தான் வெள்ளை போலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த அளவுக்கு இந்த வெள்ளை போலம் ஸ்ட்ராங்கான ஸ்மெல் இருக்குன்னா, ஒரு டெட் பாடியில போட்டு வச்சோம்னா அந்த டெட் பாடியோட ஸ்மெல் வராது வெளியே. இந்த வெள்ளை போலத்தை அதிகமாக எதற்கு பயன்படுத்துவாங்கன்னா, மரித்தவர்களுடைய கல்லறையில கொட்டுவதற்கு பயன்படுத்துவாங்க. இதை நீங்க பின்னாடி இயேசுக்கு இதையே செய்யறத நம்ம வாசிக்கலாம். அதை நம்ம வரும்பொழுது பார்த்துக்கணும். இப்படிப்பட்ட இந்த வெள்ளை போலம் இருக்கிறதுலே ரொம்ப வாசனை நிறைந்தது. ரொம்ப ரொம்ப வாசனை நிறைந்தது. அப்படிப்பட்ட அந்த பொருளை கொண்டு இயேசுக்கு வைக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட மைண்ட் செட் என்னது? ஒரு பெரிய ராஜாவை பார்க்கணும். அப்ப அந்த பெரிய ராஜாவுக்கு இருக்கிறதுலே விலை உயர்ந்த காரியங்களை எடுத்துட்டு போகும். இந்த தூப வர்க்கமா இருந்தாலும் சரி, வெள்ளை போலமா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, அப்ப ரொம்ப விலை மதிப்பு உள்ளது. அதனாலதான் இதை கொண்டு கொடுக்குறாங்க. சரி, இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும். இத வச்சு ஏசு என்ன பண்ண போறாரு? இத வச்சு ஏசு என்ன பண்ண போறாரு?
அவரு ராஜாவாகிறதுக்கு என்ன பண்ணல, வரல. அவர் மரிக்கிறதுக்கு வந்தார். இதெல்லாம் வச்சு இயேசு என்ன பண்ணும்? இங்கதான் நம்ம ஒன்றை புரிந்து கொள்ளணும், கர்த்தர் எப்படிப்பட்டவர்ன்றது. இப்போ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, இவர்கள் இங்க இருந்து துரத்தி விடப்பட போறாங்க. எங்க போக போறாங்க? எகிப்துக்கு போக போறாங்க. ஏரோது பிள்ளைகளை கொல்றான்னு சொல்லி சொப்பனத்துல தேவதூதன் யோசேப்பு கிட்ட சொல்லி இவங்க 2 பேரும் எங்க, எல்லா 3 பேருமா எங்க போறாங்க? எகிப்துக்கு போகணும். அங்க இருந்து எகிப்துக்கு பிரயாணப்படும். இந்த பிரயாண வழிக்கு செலவு இருக்கு. பிள்ளை இருக்கு. பிள்ளைக்கு பால் கொடுக்கணும்னு அம்மாவுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும். எகிப்துல போய் வாழணும். எகிப்துல வாழ்கிறதுக்கு பண தேவைகள் இருக்கிறது. ஏன்னா அங்க போய் என்ன பண்ண முடியாது, வேலை பார்ப்போமா இல்லையான்னு தெரியாது. இத்தனை தேவைகள் இருக்கு. அந்த தேவைகளை எல்லாம் கர்த்தர் மனசுல வச்சிருக்கிறார். அதற்காக இந்த சாஸ்திரிகளை கொண்டு அந்த தேவைக்கான எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்துட்டாரு. இப்ப இவங்க கிளம்பி போறாங்க. இவர்கள் கொடுத்த இந்த காரியம் அவர்களுடைய வழி செலவுக்கு பிரயோஜனப்பட்டிருக்கு. கர்த்தர் எதையுமே கருதி வைக்காம செய்ய மாட்டார். வேதம் சொல்கிறது, அவர் விருப்பத்தையும் உண்டாக்குவாராம், கூட எதையும் உண்டாக்குவாராம், செய்கையையும் உண்டாக்குவார். நம்மளுக்கு ஒரு ஆசையை தராரு, ஒரு காரியத்துல நம்மள உள்ள இன்வால்வ் பண்றாருன்னு நம்மளே எல்லாத்தையும் பண்ணணும்னு ஆண்டவர் வெயிட் பண்ண மாட்டார். அதற்கான காரியங்களை அங்கங்க ஏற்படுத்தி வைத்திருப்பார். நமக்கு திராணிக்கு மேல சோதிக்கிறவர் அல்ல, ஆனா அதற்கேற்ற போக்கையும் ஆண்டவர் என்ன பண்ணிடுவாராம், உண்டு பண்ணி வைப்பாராம். ஒரு சோதனையும் கர்த்தர் நம்மளுக்கு தராரு, அதற்கான வழியையும் ஆண்டவரே உண்டு. இங்க ஒரு சோதனை வருது, என்னது? எகிப்துக்கு போகணும். யோசேப்பு யோசிக்கலாம், இங்கேயும் இல்லைன்னா நான் எங்க போய் என் பிள்ளைகளுக்கும் என் மனைவிக்கும் நான் ஆகாரத்தை ஆயத்தம் பண்ணுவேன், எங்க போய் நான் சம்பாதிப்பேன்? அவர் ஓட சொன்னார்தான். இங்க இருந்து என்ன பண்ண, கிளம்பி போன்னு சொன்னார்தான். ஆனா அவர்கள் போவதற்கான வழி செலவு, அதற்கான தேவைகள், பண தேவைகள், பொருள் தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்ள உண்மை உள்ளவரா இருந்தார். எப்போ இதை டிசைட் பண்ணாரு? இயேசு பிறக்கும் பொழுதே யாரை கிளப்பி விட்டாரு? அங்க இருந்து சாஸ்திரிகளை இதெல்லாம் எடுத்து கிளம்பிட்டாங்க. ஆனா வந்து சேரும் போது 2 வயசுக்கிட்ட ஆயிடுச்சு. ஆனா தேவனுக்கு தெரியும் இப்பதான் உங்களுக்கு தேவை இருக்கு. ஏன் ஆண்டவர் தாமதிக்கிறார்? அவர் முன்னதாகவே தீர்மானம் பண்ணிட்டார். ஆனா அந்த வேலை வரும் வரை அவருக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாக நடக்கும். இன்றைக்கு யோசேப்புக்குள்ள தேவைக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆயத்தம் பண்றார். அதே போல நம்ம வாழ்க்கையில நீ நமக்கு வரப்போற தேவைக்கு ஆண்டவர் என்றைக்கோ காரியங்களை நிச்சயித்து நிர்ணயம் பண்ணி ஆயத்தப்படுத்தி வைத்துட்டார். உடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆயத்தம் பண்ணினதை கண் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, இருதயத்துல உணரல். ஆண்டவர் ஆயத்தம் பண்ணிட்டார். இனிதான் அவர் ஆயத்தம் பண்ணணும்னு கிடையாது. ஆனா அதை பார்க்க வைக்கிற நேரம் வரும் வரைக்கும் அதை கண்ணுக்கே காட்ட மாட்டார். கண்ணுக்கே காட்ட மாட்டார். ஆண்டவரே வழி தெரியல, போ நடந்து போ, வரும் போ, வரும் போ. முடிவிலதான் வேதம் சொல்லுகிறது, முடிவிலே விளங்கும் அது பொய் சொல்லாது. குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவுலதான் தெரியும். ஆண்டவர் எல்லாத்தையும் அப்படியே ஆரம்பத்திலே சொல்ல மாட்டார், வெயிட் பண்ணுவார். ஆண்டவர் மாதிரி சீக்ரெட் மெயின்டைன் பண்ற ஆள் உலகத்திலேயே கிடையாது. நம்ம வாயில யார்கிட்டயாச்சும் வளரும், ஆனா ஆண்டவர் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டார். யோசேப்புக்கு சொப்பனம் காட்டிட்டு அடிமையா விட்டுருவாரு. எத்தனை நாள் யோசேப்புக்கு அதிலே இருப்பார். ஆண்டவர் சொப்பனம் சொப்பனட்டு, சொப்பனம் வரும் போ. இருந்த நிலைக்கும் நாளாக நாளாக என்ன ஆகுது, நிலை மோசமாயிட்டே போகுது. போனே போர்த்திபார் வீட்டுல அடிமையா இருந்தாரு. உடனே ஒரு உயர்வு வந்துச்சு. போர்த்திபார் வீட்டுல மேன்மைப்படுத்தப்பட்டான். நல்ல வாழ்க்கை போயிட்டு இருக்கேன்னு நினைக்கும் போது சிறைச்சாலை வாழ்க்கை வருது. சரி, சிறைச்சாலை வந்துச்சு. சிறைச்சாலையில ஒரு தயவு கிடைக்குது. அந்த இடத்துல எல்லாரும் விசாரிச்சுட்டு இருக்கிறாரு. ஒரு 2 பேர் இருக்கிறானுங்க, சொப்பனம் பாக்குறாங்க. அந்த 2 பேருக்கு அர்த்தம் சொல்லிட்டு சரி இவங்க மூலமா ஒரு நல்லது கிடைக்கும்னு பார்த்தா 2 வருஷம் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னவன் என்ன பண்ணிட்டான், காணாம போயிட்டான். ஆனா கர்த்தர் அந்த நாள் வரும் பொழுது காரியத்தை அவன் கொண்டு வந்து நிறுத்தினார். அந்த ஸ்தானத்துக்கு அவனை கொண்டு வந்து நிறுத்துகிறார். எல்லாவற்றையும் அவர் கருதி வைத்திருக்கிறார். இந்த யோசேப்பனுடைய வாழ்க்கையில கவலைப்பட விடலை யோசேப்பன். என் குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு அதற்கான போக்கையும் அவர் இது பண்ணுகிறார். இப்போ இந்த சாஸ்திரிகள் வந்தாங்க, பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே தேவதூதன் வந்து என்ன சொல்றாங்க, நீங்க யார்கிட்ட போக கூடாது, ஏரோது கிட்ட திரும்பி போக கூடாது அப்படின்னு உடனே இவங்க வேறு வழியா என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுடைய நாட்டுக்கு போயிட்டாங்க. நம்ம ஆள் ஏரோதும் வெயிட் பண்ணி பாக்குறாரு. வாசலை எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பாரு போல இருக்குது. எட்டி எட்டி பார்த்தும் யார காணோம்,
போனவங்கள ஒருத்தவங்களையும் காணுமே. சில நேரத்துல பிள்ளைங்க பாத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்பா வரேன்னாரு பரோட்டா வாங்கிட்டு வரேன்னாரே காணுமே காணுமேன்னு பார்த்து கடைசியில புள்ள என்ன பண்ணிரும்? தூங்கிரும். அப்பா வருவார் ராத்திரி 11:30க்கு வந்து, தங்கம் பரோட்டா வாங்கிட்டு போ அப்பா தூக்கம் வருது." அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இப்படி ஏரோது எட்டி எட்டி பாக்குறாரு. வந்தானுங்களா? காவலாளி வந்தானா? இல்லையா வரல, இன்னும் வரல. ஒரு கட்டத்துக்கு மேலதான் புரிய வருது, நம்மள ஏமாத்திட்டானுங்க அப்படின்னோடனே, இதற்கு மேல தாமதிக்க கூடாது. ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு? நட்சத்திரம் தோன்றின காலத்தை திட்டமா விசாரிச்சு வச்சிருக்கிறாரு. அதனால என்ன பண்றாரு? பெத்லகேமுக்கு சுத்தி இருக்கிற எல்லா இடத்துல இருக்கிற ஆண் பிள்ளைகளையும், 2 வயதுப்பட்ட ஆண் பிள்ளைகள், மூத்த பிள்ளை இளைய பிள்ளைன்னு எல்லாம் பார்க்கல, எல்லா பிள்ளையும் கொலை பண்ணி ரத்த வெள்ளமாக தேசம். வாசிக்கிறதுக்கு ஒரு வசனங்க. ஆனா கொஞ்சம் அந்த சூழ்நிலை யோசிச்சு பாருங்களேன். கடலூர் முழுக்க இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் குழந்தைகளையும் அவங்க கொன்னு குவிக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி நியூஸ்ல வருதுன்னா எப்படி இருக்கும்? இத்தனை தாய்மார்கள் கதறி அழுதுருவாங்க. எவ்வளவு பெரிய ஒரு ஒரு கோர துயரமான ஒரு சம்பவம். இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் ஏரோது எவ்வளவு மோசமான ஒரு ஆள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வேதம் சொல்லுகிறது 16வது வசனம், அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படி பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளையையும் கொலை செய்தான். புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலும் ஆகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைக்காக அழுது அவைகள் இல்லாதபடியினால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. இந்த தீர்க்கதரிசனம் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், எரேமியா 31வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. இங்க ஒரு கேள்வி நம்மளுக்கு வரலாம். பெத்லகேம் யூதா கோத்திரத்துக்குள்ள பகுதியில், யூதா யாருடைய பையன்? லேயாளுடைய பையன். அப்படின்றப்போ லேயால் அழுதாள் அப்படின்னு தானே எழுதி இருக்கணும். ஏன் சம்பந்தமே இல்லாம ராகேல் அழுதாள் அப்படின்னு இருக்கு? ஏன்னா யூதா கோத்திரத்துல பிறந்தவர்கள் தான் எங்க வாழ்கிறாங்க? பெத்லகேம்ல வாழ்கிறாங்க. யூதா லேயாளுடைய குமாரன். அப்படின்றப்ப லேயால் அழுதாள் தானே இருக்கணும். ஏன் ராகேல் அழுதா அப்படின்னு இருக்கு அப்படின்னா, நம்ம இதுக்கு ஆதியாகமத்துக்கு போகணும். ராகேல் மரித்து எங்கே அடக்கம் பண்ணப்பட்டாள் என்றால், எப்ராத்தாக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள் அப்படின்னு இருக்கும். ஆதியாகமம் 35வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம், ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டால் அவள் கல்லறையின் மேல் யாக்கோபு ஒரு தூணை நிறுத்தினான். அதுவே இந்நாள் வரைக்கும் இருக்கிற ராகேலுடைய கல்லறையின் தூண் அப்படின்னு இருக்கு. முதல் காரியம், இந்த பெத்லகேமுக்கு அருகாமையில தான் யார் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறா? ராகேல் அடக்கம். 2வது காரியம், இப்போ எருசலேமுக்கு சுற்றி, பெத்லகேமை சுற்றி இருக்கிற பகுதிகளில் இருக்கிற ஆண் பிள்ளையை கொன்றார்கள் அப்படின்றப்போ இங்க ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கும், ராமாவிலே கூக்குரல் கேட்கப்பட்டது அப்படின்றது. இந்த ராமான்றது என்னன்னா, பென்யமீன் கோத்திரத்தார் வசிக்கிற பகுதி. பென்யமீன் யார்? ராகேலுடைய பிள்ளை. இந்த தீர்க்க தரிசனம் எதற்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம்னா, இஸ்ரவேலர் அடிமையாய் போவதற்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் எரேமியா மூலமாக. அதனால அங்கே ராகேலுடைய பெயர் குறிக்கப்பட்டிருக்கிறது. ராமாவிலே ராகேலுடைய கூக்குரல் கேட்கப்பட்டது. முதல் ரீசன், ராமான்றது பென்யமீன் கோத்திரத்தார் தங்கி இருக்கிற இடம், அதனால அதுக்கு ராகேலுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. 2வது, பெத்லகேமுக்கு அருகாமையில தான் யார் மரித்திருக்கிறா? ராகேல் மரித்திருக்கிறபடியா அந்த தாக்கம் எங்க இருக்கிறது? அந்த ஏரியாக்குள்ள இருக்கும். ஏன்னா மற்றவர்களுடைய கல்லறை எல்லாம் ஆபிரகாம் வாங்கின அந்த இடத்துல இருக்கு. ஆபிரகாம் ஒரு கல்லறை பூமி வாங்கியிருப்பாரு. அங்கேதான் யார் அடக்கம் பண்ணப்பட்டிருப்பா? லேயால் எல்லாம் அடக்கம் பண்ணப்பட்டிருப்பா. ராகேல் மாத்திரம் தான் எங்க இருக்கிறாங்க? பெத்லகேம் கிட்ட இருக்கிறதுனால இந்த பெயர் உள்ளே நுழைந்திருக்கிறது. இப்போ இங்க கொலை நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் யார் தப்பிச்சு போயிட்டா? ஆனா யோசேப்பு மரியாள் இயேசுவை தூக்கிட்டு எங்க போகிறாங்க? எகிப்துக்கு போகிறாங்க.
ஏன் எகிப்துக்கு போகணும்? இதுவுமே தேவனால் உரைக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் தான். இங்கே மத்தேயு 2வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம், ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைப்பேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. தீர்க்கதரிசனம் எங்கே இருக்கிறது என்றால் ஓசியால் இருந்த தீர்க்கதரிசன புஸ்தகம் 11வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்துல நம்ம இதை வாசிக்கலாம். அங்கே எழுதப்பட்டிருக்கிற என்னுடைய குமாரனை எகிப்திலிருந்து வரவழைப்பேன். ஏன் கஷ்டப்பட்டு யோசேப்பை ஓட வைக்கணும் அப்படின்னா அது தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறும். ஆனா ஓடும் பொழுது கஷ்டம் வந்துடக்கூடாதுன்னு ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு? பொன் வெள்ளை பொழுது தூப்பவருக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணுகிறாரு? கொடுத்து விடுறாரு. செலவுக்கு வழி செலவுக்கு என்ன பண்ணிக்கோப்பா வச்சுக்கோ அப்படின்னு. இப்போ எகிப்துக்கு போயிட்டாங்க, அங்க இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 வருடமாக அங்க இருந்திருப்பாங்க. ஏனென்றால் கிமு 4ல யார் மரிக்கிறது? ஏரோது மரிக்கிறார். இயேசு கிமு 6ல பிறந்திருப்பாரானால் கிமு 4 வரப்போ அவருக்கு என்ன வயசு? 2 வயதிற்கு வந்திருக்கும், கிட்டத்தட்ட வந்திருக்கும். இந்த சமயத்துலதான் ஓடி போறாங்க. அப்ப கிமு 4ல மரித்தோனே இவர்கள் திரும்ப வருகிறாங்க. அப்படின்றப்போ ஒரு வருடம், அதிகபட்சம் 1 வருடம் எங்கே இருந்திருப்பாங்க? எகிப்துல இருந்திருப்பாங்க. இப்போ 19வது வசனம், ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்திலே காணப்பட்டு, நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றான். இதுல இருந்து நம்ம ஒன்று தெரிந்து கொள்ளணும். அன்றைக்கு மாத்திரம் ஏரோது கொலை பண்ணலங்க. அன்னைக்கு ஒரு நாள் மாத்திரம் கொலை பண்ணல. எங்க பிள்ளைய பார்த்தாலும் கொல்லணும்னு யார் வகை தேடிக்கிட்டு இருக்கிறது? ஏரோதனுடைய மரணம் வரைக்கும் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? எந்த பிள்ளையும் வந்துடக்கூடாது. முதல்ல அவனுக்கு பிள்ளை வந்துடக்கூடாதுன்னு பிள்ளைய கொண்டுட்டு இருந்தவன் கடைசியில பெத்லகேம்ல இருந்து பிள்ளை வரக்கூடாதுன்ற அளவுக்கு மாறி, பெத்லகேம்ல பிள்ளை பிறந்தாலே கொள்ளுகிறது கூறு மனத்தை தன் மாற்றிக்கொண்டான். அப்படின்றப்போ கொஞ்சம் சூழ்நிலை யோசித்து பாருங்க. ஏரோது உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் எங்க பிள்ளை பிறந்திருக்காது? பெத்லகேம்ல பிள்ளைய பெற்றெடுத்திருக்க மாட்டேன். அப்படியே பிள்ளை பெற்றெடுக்கணும்னா அந்த ஊரை காலி பண்ணிட்டு என்ன பண்ணிருப்பாங்க? வேற ஊருக்கு ஓடி போயிருப்பாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் நம்ம வேதத்துல வாசிக்கும் போது இப்படி நம்ம யோசிக்க மாட்டோம். நம்ம இதை பார்க்கணும். அவன் மரண வரையும் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? குழந்தைகளை கொலை பண்ணுகிறவனா இருக்கிறான். அவன் இறந்ததுக்கு அப்புறம் தான் இயேசு திரும்ப வருகிறார். இல்லைன்னா வந்தா என்ன பண்ணுவாங்க? கொல்லுவாங்க. அப்ப பெத்லகேம்ல பிள்ளை பிறந்தா என்ன பண்ணுவாங்க? கொல்லுவாங்க. அப்போ பெத்லகேம்ல அந்த ஒரு காலகட்டத்துல பிறந்த ஒரே குமாரன் யார் தெரியுமா? இயேசு. இயேசு பிறந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருட கணக்கு வச்சுப்போமே, அந்த வயதுக்குட்பட்ட பிள்ளைகளே இங்க கிடையாது. ஒன்று இயேசுக்கு மூத்தவங்களா இருப்பாங்க, இல்ல இயேசுவை விட 3 வயது, கிட்டத்தட்ட 3 வயதிற்கு இளையவர்களாதான் அந்த ஊர்ல இருந்திருப்பாங்களே தவிர்த்து இயேசுவினுடைய வயதுல இருக்கிற ஒரே ஒரு இயேசு. இப்போ எகிப்துல இருந்து திரும்ப வராங்க. சரி, ஓடி போறாங்க. சாஸ்திரிகள் அந்த பேர்ஷியாவுக்கு போயிருந்திருக்கலாம் இல்லையா? ஏன் எகிப்துக்கு போகணும்? வேதத்துல நீங்க எங்க வேணா எடுத்து பார்த்து பாருங்க. எகிப்து ஒரு அடைக்கல பட்டணமாக இருக்கு. ஆபிரகாம் ஒரு பஞ்சம் வந்தோடனே எங்க திரும்ப போவாரு? எகிப்துக்கு போவார். யாக்கோபு பஞ்சம் வந்தோடனே எங்க போவாரு? எகிப்துக்கு போவார். ஒரு பிரச்சனை, ஒரு பஞ்சம், ஒரு கஷ்டம் வருதுன்னா எங்க போவாங்க? எகிப்துக்கு போவாங்க. ஏன்னா எகிப்து ஒரு பாலைவன பகுதி தான். ஆனா எகிப்துல ஒரு ஆறு போச்சு. அந்த ஆறு பேரு நைல் நதி. அந்த நைல் நதி கரை செழித்த கரை. அதனாலதான் வேதம் சொல்லும், ஆதியாகும் அதனுடைய 13வது அதிகாரம் 10வது வசனம், அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் புரிந்ததனா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது அப்படின்றப்போ, அதாவது ஒரு இடம் செழிச்சிருக்குனாலே 2 கம்பாரிசன் தான். பார்க்க ஆண்டவர் தோட்டம் மாதிரியே இருக்கு, இன்னொன்னு பார்க்க எகிப்து தேசம் மாதிரியே இருக்கு.
அப்ப எகிப்து தேசம் எவ்வளவு செழித்த இடம் என்றால் தேவனுடைய தோட்டத்தை போல செழித்திருக்குமா. அதனாலதான் யாருக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் எங்க ஓடுவாங்கன்னா எகிப்துக்கு போவாங்க. எகிப்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இருந்தார். எகிப்தில் இருந்த சில ராஜாக்களை ஆண்டவர் அவருக்குள்ள வைத்திருந்தார். அவங்களுக்கு சில காரியங்களை ஆண்டவர் செல்வங்களை கொடுத்திருந்தார். இப்போ யோசேப்பு நாட்கள்ல பார்வோனை ஆண்டவர் என்ன பண்ணியிருந்தாரு, அவருக்குள்ள வச்சிருந்தார். யோசேப்பை அறியாத பார்வோன் வந்துதான் என்ன பண்ணுகிறான், ஜனங்களை கொடுமையா நடத்த ஆரம்பிக்கிறான். அப்ப யோசேப்பை அறிந்த பார்வோன் எல்லாம் எப்படிதான் இருந்தாங்க, நல்லவர்களாக தான் இருந்தார். இப்ப எகிப்தை ஆண்டவரை நேசித்தார். ஆனா எகிப்து ஆண்டவர்கிட்ட இல்லாததுனாலதான் எகிப்தை ஆண்டவர் சில நேரங்கள்ல கவிழ்த்து போடுவார். அப்போ நம்ம நன்றாக புரிஞ்சுக்கணும், கர்த்தருக்குள்ள இருப்போம்னா, கர்த்தரை நம்புவோம்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையை அவர் ஆசீர்வாதமா தான் வச்சிருப்பார். அது ஏதோ ஒரு வகையில. ஏன் அப்படி சொல்லணும்னா, எகிப்து பாலைவனம் தான், ஒரே ஒரு நதி தான். அந்த ஒரு நதி அவர்களை ஆசீர்வதித்தது. அதே போல நம்ம வாழ்க்கை வனாந்திரமா இருந்தாலும் அதுல கர்த்தர் இருப்பாருன்னா நம்மளுக்கு என்ன இருக்கும், ஆசீர்வாதம் இருந்துகிட்டே இருக்கும். இஸ்ரவேலர் வனாந்திரத்துலதான் இருக்கிறாங்க, ஆனா அவங்க கூட கர்த்தர் இருக்கிறார். அதனால வனாந்திரத்தின் வெயில் அவர்களை தாக்கல. அவர்களுடைய பாதரட்சை பழைதா போகல, அவருடைய வஸ்திரங்கள் பழைதாய் போகல. ஏன், கர்த்தர் கூட இருக்கு. ஆனா அதுக்குன்னு வனாந்திரம் மாறிடுச்சான்னு கேட்டா வனாந்திரம் மாறு, வாழ்க்கை வனாந்திரம் தான். ஆனா கூட இருக்கிறது யாருன்றதுதான் முக்கியம். இப்ப நம்ம வாழ்க்கையில அதேதான், வனாந்திரம் தான் நம்ம பாதையா இருந்தாலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருன்றதுலதான் நம்மளுக்கு கவனம் இருக்கு. அப்படி கர்த்தர் கூட இருப்பாரானால் எகிப்து வனாந்திரத்துல இருந்தாலும் அழைக்கப்படுவது எப்படி தெரியுமா இருக்கும், கர்த்தருடைய தோட்டத்தை போல இருக்குன்னு சொல்லணும். அதனாலதான் நீங்க வேதத்துல எங்க வாசித்து பார்த்தாலும் ஒரு பிரச்சனை, ஒரு பஞ்சம் வருதுன்னா எங்க ஓடிடுவாங்க, எகிப்துக்கு ஓடுவாங்க. அதனாலதான் இயேசுவையுமே எகிப்துக்கு அவங்க அழைத்து கொண்டு போகிறத நம்ம வாசிக்கிறோம். இப்போ ஏரோது மரிச்சாச்சு. இப்ப பிள்ளை என்ன பண்ணுகிறாங்க, எடுத்துட்டு எங்க திரும்ப வருகிறாங்க, இஸ்ரவேலுக்கு வந்து நாசரேத் என்னும் ஊருக்கு போகிறாங்க. இந்த நாசரேத் ஊருக்கு போவதை குறித்தும் சில தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. 23வது வசனம், நாசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான், நசரேன் எனப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது அப்படின்னு. இந்த தீர்க்க தரிசனத்தை நீங்க வேதத்துல எங்க போய் தேடினாலும் இருக்காது. ஏன்னா நம்ம இங்க ஒன்றை கவனிக்க தவறிட்டோம். என்னன்னா, மற்ற இடங்கள் எல்லாம் தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டதுன்னு இருக்கும், இங்க மாத்திரம்தான் தீர்க்கதரிசிகளால். ஒரு தீர்க்கதரிசி கிடையாது, பல தீர்க்கதரிசிகள் சொன்ன மொத்த தீர்க்க தரிசனத்தின் ஒரு முழுமைதான் இயேசு நசரேயனாக வருகிறது. இப்போ ஈசாயின் அடிமரத்துல இருந்து ஒரு துளிர் தோன்றி அது வேர் பற்றி நிற்கும், இப்படி பல தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. அந்த தீர்க்க தரிசனங்களின் தொகுப்பு தான் இயேசு நசரேயன் எனப்படுகிறது காரணம். அதனால நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த தீர்க்க தரிசனம் வேதத்துல எங்கேயுமே இல்லையே அப்படின்னு. ஏன்னா இது ஒரு தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்க தரிசனம் கிடையாது, இது தீர்க்கதரிசிகளால் சொன்ன ஒரு தீர்க்க தரிசனம். தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்ட மொத்த தீர்க்க தரிசனத்தின் ஒரு நிறைவுதான் இயேசு நாசரேத்துல வந்து வாசம் பண்ணி அங்கே நசரேயனாக வளர்கிறது. நசரேய விரதம் உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, முடி என்ன பண்ண மாட்டாங்க, வெட்ட மாட்டாங்க. இதை நம்ம எங்க வாசிக்கலாம்னா சிம்சோனுடைய சம்பவத்துல வாசிப்போம். அவன் நசரேய விரதம் உள்ளவனா இருக்கு. அவன் எதை தொடக்கூடாது, செத்த சரீரங்களை தொடக்கூடாது, முடியை கத்தரிக்க கூடாது, அசுத்தமானதை அவன் இந்த விதத்தில் தொடவே கூடாது. இப்படிப்பட்ட ஒருவராக தான் யார் இப்ப வளருகிறது, இயேசு வளருகிறது. இப்ப இந்த மொத்த சம்பவமும் இந்த மத்தேயு 2வது அதிகாரம் 1 கடைசி வசனம் வரைக்கும் பாருங்க. அதுல ஒன்று நிச்சயம், கர்த்தர் தாம் துவங்கினதை முடிவுல வந்து பார்க்கிறவர் கிடையாது. நான் ஆரம்பிச்சு வச்சுட்டு போறேன்பா, முடிச்சிருங்க, முடிவுல வந்து நான் என்ன பண்றேன் பார்க்கிறேன். இப்ப எக்ஸாம் ஹால்குள்ள போறோம், நம்ம கையில எல்லாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, டீச்சர் வந்து பேப்பரை தருவாங்க. பேப்பரை தந்துட்டு என்ன சொல்லுவாங்க, எழுதுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க, அவங்க போய் உட்கார்ந்துருவாங்க. எக்ஸாம் முடிச்சோன்னே வந்து என்ன பண்ணுவாங்க, பேப்பரை வாங்கிட்டு போவாங்க. அவங்க வேலை எங்கதான் இருக்கும், ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போது மட்டும்தான் இருக்கும். ஆனா நம்முடைய தேவன் அப்படி கிடையாது. நம்ம வாழ்க்கையில பரீட்சையை ஆண்டவர் வைத்திருக்கிறார், சில பரீட்சைகளை வைத்திருக்கிறார். ஆனா அவரும் கூடவே இருந்து நமக்கு இருக்கும். இது எப்படி தெரியுமா, கோணார் கையில பக்கத்துல வச்சுக்கிட்டே எக்ஸாம் எழுதுற மாதிரிதான் நம்ம இப்ப நம்ம வாழ்க்கையில
எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கிறோம். இயேசு பக்கத்திலேயே இருக்கிறார். பரிசுத்தாவியானவர் நம்ம கூடயே இருக்கிறார். வேதம் சொல்கிறது, நீங்கள் பேச வேண்டியது இன்னதென்று பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு போதிப்பார், உங்களுக்கு சொல்லித் தருவார். அப்போ நம்ம தான் எக்ஸாம் எழுதுறோம். ஆனா நம்மை அவர் ஆட்கொண்டு, நம்மை கொண்டு நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை அவர் பொறுப்பெடுத்து நடத்திட்டு இருக்கிறார். வேதம் சொல்கிறது, நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடினாலே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நம்மளை அளவிட்டுறாரு. ஆனா அழுகையில இருந்து யார் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறது? ஆண்டவர் ஜெபிச்சுட்டு இருக்கிறாரு. ஏன்னா எனக்கு என்ன தெரியல, ஜெபிக்க தெரியல. போய் ஜெபிக்க உட்கார்ந்தா எனக்கு என்னதான் வருது? அழுகுதான் வருதுன்னா ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கிறாரு? உள்ள இருந்து, உனக்கு ஜெபிக்க தெரியாது, நான் உன்னை அள வைக்கிறேன். அந்த கண்ணீர்ல நான் என்ன பண்றேன்? உனக்காக வேண்டுதல் செய்யறேன். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு. ஆண்டவர் பெருமூச்சு விடல, நம்மள பெருமூச்சு விட வச்சு அந்த பெருமூச்சுல அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா நமக்கு தெரியாது எதற்காக ஜெபிக்கணும் அப்படின்னு தெரியாது. சில நேரத்துல போய் ஜெபிக்க உட்கார்ந்தா ஜெபமே ஓடாது, கண்ணுல இருந்து தண்ணி மட்டும்தான் வரும். அப்படின்னா நம்ம ஒண்ணு நிச்சயம் பண்ணிக்கணும், என்னன்னா பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ஜெபிச்சுக்கிட்டு இருக்காரு, நம்ம உட்கார்ந்து அழுவோம் அப்படின்னு நம்ம நிச்சயம் பண்ணிக்கணும். ஏன்னா நாம் ஜெபிக்கிறதை காட்டிலும் பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்கிற ஜெபம் வல்லமை உண்டு. ஏன்னா அவருக்கு தெரியும் எந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கணும், எந்த காரியத்தை சொல்லி ஜெபிக்கணும். அண்ணால் போய் அது வரைக்கும் ஜெபித்தவள் இப்ப இருதயத்தை ஊற்றுறான் இருக்கு. அவ வாய் என்ன பண்ணலையா? ஜெபிக்கல. அதனால அவர் வராரு, ஏறி வராரு. என்ன பேபேன்ற குடிச்சிருக்கியா அப்படின்னு. எனக்கே தெரியல, கண்ணுல ஊத்துது, வாயில பேபேண்டு. ஏன்னா உள்ள இருந்து யார் ஜெபிச்சுட்டு இருக்கிறா? பரிசுத்தாவியானவர் ஜெபிக்கிறார். அதனால வேதம் சொல்லுவது, அண்ணால் அதுக்கு பிறகு துக்கமுகமா இருக்கவில்லை. அது வரைக்கும் எவ்வளவு ஜெபிச்சிருப்பா? அவள் ஜெபித்த போதெல்லாம் இல்லாத ஒரு ஜெயம். அவள் இருதயத்தை ஊற்றா, கண்ணீரை ஊற்றா. அதுல இருந்து ஒருவர் ஜெபித்த ஜெபத்திற்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. ஏன்னா இவர் டைரக்டா இங்க இருந்து இயேசு கிட்ட வாழ போடுவார். வாழ இயேசு வாங்கி பக்கத்திலே நின்றுட்டு இருப்பாரு. இதாவே என்னப்பா இது கொஞ்சம் சைன் போட்டு கொடுங்க. யாருக்கு? எனக்குதான். ஏன்னா நம்ம எந்த பேர்ல தான் ஜெபிக்கிறோம்? இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம். அவர் பேர்ல சைன் போட்டு வாங்கி திரும்பி கீழே கொடுப்பாரு பரிசுத்தாவியானவர்கள். பரிசுத்தாவியானவர் வாங்கி நம்ம வாழ்க்கையில செயல்படுத்தும். யோசேப்பின் வாழ்க்கையில பாருங்க, அவருக்கு எவ்வளவு பயம் இருக்கு. ஒரு தகப்பனாக அவர் பொறுப்பை நான் எப்படி செய்வேன்? என் பிள்ளைய நான் எப்படி பாதுகாப்பேன்? அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏசு யாருதான்? என்னதான் தெய்வமா இருந்தாலும் ஒரு குழந்தை, கையில இருக்கிற ஒரு குழந்தை. என் பிள்ளைய நான் எப்படி பாதுகாப்பேன்? மரியாளுக்கும் யோசேப்புக்கும் கர்த்தர் அந்த பாரத்தை பெருசா வைக்கலங்க. அவரே அவர்களுக்கு மதிலாயிருந்து பாதுகாத்தார். அவர்களுடைய போக்கள் அவர்களோடு இருந்தா திரும்ப கொண்டு வந்தார். எகிப்துல போய் அங்கேயே அவங்க மாட்டிக்கல, எகிப்துல இருந்து திரும்ப வருகிறாங்க. அடிமைத்தன வீட்டுக்கு போயிட்டு எகிப்துல இருந்து திரும்ப வருகிறாங்க. வந்து நாசரேத்துல வாழும் வரைக்கும் எல்லாவற்றையும் அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படுது. யோசேப்பு இதற்கிடையில வேலை பார்த்தாருன்னு எங்கேயுமே பைபிள்ல கிடையாது. இதுக்கப்புறம் நாசரேத்துக்கு வந்ததான் அடுத்து என்ன பண்ண ஆரம்பிப்பாரு? வேலை பார்க்க ஆரம்பிப்பாரு. இதற்கிடையில இருந்த தேவைகள், பண தேவைகள், பொருள் தேவைகள், தங்கும் இடம், அவருடைய பாதுகாப்பு, பிரயாணம், எல்லாவற்றையும் அவர் பொருட்படுத்துறது. ஏன் பிரயாணத்தை சொல்றேன்னா, இந்த ரோம சாம்ராஜ்யத்தை எதுக்கு திரும்ப ஆண்டவர் கொண்டு வந்தாரு? ரோடு போடுறது. எல்லாரும் உலகத்துல ரோம சாம்ராஜ்யத்தை பெரிய ராஜ்யமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் எடுத்துமா பார்த்தாரு? ரோடு போடுற கான்ட்ராக்ட் வேணா பார்த்துருக்காரு. இந்த சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வராங்களா? காரணம் ரோமர்களால் அமைக்கப்பட்ட ரோட்வேஸ். எகிப்துக்கு எளிமையா இவங்க தப்பிச்சு போனாங்களா? காரணம் ரோமர்களால் அமைக்கப்பட்ட சாலை வசதி. இந்த ரோமர்கள் தான் சாலை வசதிகளை அமைத்தது. இதை குறித்து நம்ம அடுத்து நீ தியானிக்க போற பகுதியில் இன்னும் சில முக்கியமான காரியங்களை பார்க்க சொல்லுகிறேன். ஆண்டவர் எல்லாவற்றையும் கருதி வைத்திருக்கிறார். வேணும் சொல்லுகிறது, அவர் கருதி வைத்திருக்கிறார், பிளான் பண்ணி பண்றார். நம்ம வாழ்க்கையில அதேதான். நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தையும் நம்ம வேணா பிளான் இல்லாம பண்ணிருக்கிறோம், ஆனா ஆண்டவர் பிளான் இல்லாம பண்ண மாட்டோம். இப்ப யோசேப்புக்கு ஒரு வேளை தோணலாம், ஐயோ இங்க இருந்து மறுபடியும் எங்க நடக்கணுமா? எகிப்துக்கு நடக்கணுமா? இந்த அம்மா கழுது மேல பிள்ளை வச்சிருக்குன்னு ஏறி உட்கார்ந்துப்போம், பக்கத்துல நாலு நடக்கணும். நான் வெள்ளம் தருகிறவன். இஸ்ரவேலர் 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்திருக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்கிறது,
உன்னுடைய ஒன்று கூட பழையதாய் போவதில்லை. எல்லாவற்றையும் கால் வீங்கலையா நடக்கிறாங்க. 40 வருஷம் நடக்கிறாங்க. நம்ம 40 நிமிஷம் நடக்க சொல்லுங்க, கால் வந்து பலூன் மாதிரி இருக்குது. டே நிலாவுல நடக்கிற மாதிரி எடுத்து நடக்க ஆரம்பிச்சிருவோம் நம்ம. ஆனா 40 வருஷம் இத்தனை கை குழந்தைகளுக்கு இந்த 40 வருஷத்துல பிறந்து வளர்ந்து ஆளானவங்க தான் எங்க உள்ள போனாங்க, காணானுக்குள்ள போனாங்க. அந்த பிள்ளை உலகத்தையே பார்த்ததுல எதை மாத்திரம் தான் பார்த்திருக்குது, வனாந்தரத்தையே தான் பார்த்திருக்கு. ஆனா அப்படி வனாந்தரத்தையே நடந்த அந்த பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு செழிப்பான இடத்துல கொண்டு போய் வச்சிருந்தா. அதே போல நம்ம வாழ்க்கையை திட்டம் இல்லாம ஆண்டவர் நடத்துறாங்க. அவர் நடத்தி முடிக்கும் பொழுது ஒரு செழிப்பான இடத்துல தேவன் இஸ்ரவேலரை இந்த மகா வறட்சியான பகுதிகள்ல இந்த தேள்களும் முட்களும் இப்படிப்பட்ட பாதையில நடத்தினது பின்வரும் நாட்கள்ல நன்மை உண்டாகும் படிக்க அவர் கருதி வைத்திருக்கிறார். யோசேப்பை ஏன் அடிமைத்தனத்துக்குள்ள விட்டார்? அவர் ராஜாவா இருக்கிறத பார்த்துட்டார். பாபிலோன் அடிமைத்தனத்துக்குள்ள இஸ்ரவேல் போறதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒண்ணு சொல்லுவாரு, 70 வருஷத்துல உங்களை திரும்ப நான் என்ன பண்ணிப்பேன்பா, கூப்பிட்டுப்பேன். இன்னும் அடிமையாவே போல ஆண்டவர் விடுதலையை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டார். ஏன்? எல்லாவற்றையும் கருதி வைத்துள்ளார். நமக்காகவும் ஒன்றை ஆயத்தம் பண்ணுவதற்காக தான் போயிருக்கிறார். அவர் ஆயத்தம் பண்ணி முடித்து வந்து அழைத்துட்டு போவார். நமக்காக நலமானது ஒன்றை, நன்மையானது ஒன்றை, ஈவான ஒன்றை தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணியது. யோசேப்பு மரியாள் வாழ்க்கையில ஓட சொல்லிட்டு ஆண்டவர் ஒதுங்கி போகலங்க, கூடவே இருந்தா. அவங்க கையிலேயே இருக்கிற அவங்களுக்குதான் அந்த வெளிச்சம் இல்ல. இன்றைக்கு நமக்கு அந்த வெளிச்சம் இருக்கு. அனுப்பி விட்டுட்டு கையிலேயே இருந்தா. இவங்க நினைக்கிறாங்க இயேசுவை நம்ம சுமக்கிறோன்ட்டு. ஆனா எகிப்துக்கு போயிட்டு வர வரைக்கும் இயேசு இவங்களை சுமந்துட்டு வந்தாருங்க. நம்ம வாழ்க்கையிலையும் கர்த்தர் நம்மை சுமக்க உண்மை உள்ளவரா இருக்கிறார். தெய்வ சமூகத்துல அப்படியே எழுந்து நிற்போம். நாம் தியானித்த பகுதியை ஒரு விஷயம் இருதயத்துல ஆராய்ந்து தேவனுக்கு நன்றி செலுத்த போகிறோம். இருக்கிற இடங்கள்ல எழுந்து